மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்கார். நல்ல ஒரு முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக. அதே நேரத்தில் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதியான குரு 6ல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய வேலையில் சேஞ்சஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 4, 9ஆம் அதிபதியான செவ்வாய் அது 12ல் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலை, வண்டி வாகனங்கள் செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 12ல் வந்து குழந்தைகளுக்கான சுப செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 6, 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கான ஒரு முயற்சிகளில் போகிறதெல்லாமே கண்டிப்பாக அற்புதமாக இருங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாகணும். ஏன்னா 8ல் இந்த பிரயாணிக்கிற இந்த காலகட்டம் ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது ஒரு திடீர் யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அப்பாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 10ஆம் அதிபதி 12ல் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்களும் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க.